ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அதே ஹாட் வாட்டர் வந்து நான் குடிச்சிக்கிட்டேன். ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிக்கிற பதத்தில் இருந்தால் போதும். ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு நைட்டு வந்து அரைச்சி வச்ச அந்த அடை தோசை மீதி இருந்தது. அதே வந்து தோசை ஊற்றி 2 தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இதுக்கு கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் நைட்டு செய்கிறதே வந்து காலையிலையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப மெனக்கெட்டு என்ன சமைக்கிறது அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸை மட்டும்தான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மீதி எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டேன். வயிறு வந்து எம்டியாக இருக்கணும், பாதி தான் சாப்பிட்ணும், பாதி அளவுக்கு எம்டியாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. நான் நல்ல வயிறு ஃபுல்லாகவே சாப்பிடுவேன். ஆனால் வந்து கொஞ்சம் ரைஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவேன். நான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைங்க 2 பேரும் மேட்டை விரித்து போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவும் ரெடி ஆகிட்டா எக்ஸசைஸ் பண்ணேன். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேர்க்கும். நானும் வந்து வீடியோஸ் பார்த்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் பின்னாடியே கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டுட்டு தான் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. எனக்கு ஷூ போட்டு பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் ஷூ போடாமலே பண்ணுறேன். ஷூ போட்டு கொஞ்ச நாள் பண்ணேன். எனக்கு கால் ட்விஸ்ட் ஆச்சு. முட்டியெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பித்தது. சரி நம்மளுக்கு ஷூ வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் கழட்டிட்டேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படியே கண்டினியூஸாக பண்ண மாட்டேன். என்னால் இல்லைன்னா ப்ரீத் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் நேரம் பிரேக் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து பிரேக் விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சுப்பேன். ஏன்னா த்ரோட் வந்து ட்ரை ஆகிடும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பையன் வந்து அம்மா சூப்பராக கிக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து சொல்லிகிட்டே இருந்தான். மதியம் போல் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து செஞ்ச ஒரு லட்டு இருந்தது. அந்த லட்டில் வந்து நான் பொடியாக தான் வச்சுருந்தேன். அதே வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4:00 கடையில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் அது அதிகமாக சாப்பிட்டதுனால நைட்டு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபுட்டு வந்து எடுத்துக்கல. நைட் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தாச்சு.